இப்போ இங்க உள்ள ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கட்டும், நிறைய இங்க வந்து ஏஐல இருந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது மாதிரி நீங்க வந்து இந்தியாவில போய் தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒரு அப்கிரேடட் ஐடியா, அந்த 2.0 அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 2 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நேரடியாக போய் டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க கூட நம்ம டைப் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலாக ஒரு 1000 ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்கள நேரடியாக என்ன மாதிரியான கரிக்குலம் ட்ரெயின் பண்ணிக்கலாம், அந்த சின்ன ஒரு கிளாஸஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆன் ஆன்லைன் டூல்ஸ் சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு இப்போ அதுக்கான நம்முடைய ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வச்சு தான் அந்த புக் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அட் த மேக்ஸிமம் த்ரூஅவுட் த வேர்ல்டு இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அடாப்ஷன் அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ பிளாக் போர்டு அவசியம் தான், சாக் பீஸ் அவசியம் தான், டீச்சர்ஸ் அவசியம் தான். என்னதான் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு டீச்சருக்கு முன்னு நின்று பாடம் நடத்துகிற மாதிரி வேறு எதுவும் வந்துடுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னாலஜின்னு வரும்போது அந்த குழந்தைங்க எவ்வளோ ஈஸியாக போய் அது அந்த பாடத்தை நம்ம சொல்லி தரலாம். இன்னைக்கு வேர்ல்டில் வந்து நீங்கள் என்ன புது ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலும் நான் ரொம்ப தைரியமாக சொல்கிறேன், நம்முடைய தமிழ்நாட்டில் வித்தின் அ வீக் கிராம பகுதியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க வரைக்கும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு 1 வீக்கில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே நம்ம இதில். ஸோ டெக்னாலஜி வைஸ் தான் என்னமேட்டு நம்ம வந்து பேச போனால் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி என்னென்னலாம் உலகத்தில் அப்டேட் ஆகிட்டோ இருக்குதோ அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர வேண்டியதுங்கிற ஆசை. பட் இட் வில் டேக் சம் டைம். திடீர்னு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்துடாது அது இல்லையா? லைக் வி ஆர் த பொலிட்டிஷியன், வி ஆர் நாட் அ மெஜிஷியன். அந்த நாளைக்கு அப்படிங்கிறத வந்து எப்படி செதுக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இந்த 70 வகையான திட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனல் டூருக்கு நான் வந்து குழந்தைங்களை இங்கே கூட்டிட்டு வரும் பொழுது அங்கே அந்த குழந்தைங்க எதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ இதையும் ஒரு திட்டமாக நம்ம கொண்டு போகக்கூடாது. இது இந்த ஒரு பையனுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிராமப்பகுதியிலும் வந்திருக்கான். இந்த பையனோட எண்ணம் இப்படி தான் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற கிராமத்தை சார்ந்த பிள்ளைங்களோட எண்ணம் இதுவாக தானே இருக்க முடியும். அப்படியே அந்த திட்டம் நம்ம உள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பீயிங் எஜுகேஷன் மினிஸ்டர்னா நான் நிறைய கற்றுக்கிட்டு தான் நான் போய் எங்கள் பையனை கொண்டு போகிறேன் நான். ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்கணும்.